ஸோ இப்போ வந்து டே 2ல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ரீநகர்லேருந்து பகல்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். அது வந்து இங்கேருந்து கரெக்டாக 2 hours ட்ராவல் பண்ணோம். போய் பார்த்துட்டு திருப்பி அங்கேருந்து திருப்பி இங்கே ஸ்ரீநகருக்கு வரணும். ஸோ அதுதான் இன்றைக்கி டே 2 வேலை. நேற்று வந்து டே 1 கொஞ்சம் 6 o'clock மேலே கொஞ்சம் சரியாக இல்லாததுனால இன்றைக்கி வந்து இங்கே பார்த்திங்களா தேர்மல் வேருக்கு கீழே ஒரு ப்ரௌன் டிஷர்ட், அந்த ப்ரௌன் டிஷர்ட்டுக்கு மேலே ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி. அதே மாதிரி தான் பேண்ட் கிட்டேயும் உள்ளன் சாக்ஸ் போட்டு தேர்மல் வேர் போட்டு அதுக்கு மேலே பேண்ட் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃபுல் சேஃப்டியாக நம்ம போகிறோம். போயிட்டு பகல்காமில் போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, பாய். எத்தனை ட்ரெஸ்ஸு உள்ளேக்குள்ளே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? 3 பேண்ட்டு உள்ள, அதாவது ஃபஸ்ட் வந்து தமிழ் வேர் போட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ராக் பேண்ட் ஒன்று போட்டு டைட்ஸ் ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கோம். 2 சாக்ஸ் போட்டிருக்கோம். டிஷர்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வேர், அதுக்கு மேலே வந்து ஒரு ஹாஃப் டிஷர்ட், அதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட், அதுக்கு மேலே இன்னொரு பெரிய ஜாக்கெட், இதெல்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா நேற்று 6 மணிக்கு மேலே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்றைக்கி அதை மேட்ச் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேராக போகிறோம். லெட்ஸ் கோ. நான் வந்து பகல்காம் போகிறதுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன். பார்த்தீங்களா, ஃபுல் அவுட்ஃபிட். நேற்று ஸ்ரீநகரில் வந்துட்டு சரியான கோல்டு, அதை சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. ஸோ அந்த காரணத்தினால இப்போது இன்றைக்கி பகல்காமில் வந்துட்டு ஸ்ரீநகர் மாதிரி கிடையாது, கொஞ்சம் ஐஸ், கொஞ்சம் ஸ்னோ அண்ட் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் போனால் தான் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும். பட் நாங்கள் 2 பேருமே நல்லா ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கோம். ஐயோ, வெளியில் வந்த உடனே ரொம்ப குளிருது. கிளைமேட்டு செம்மையாக குளிர்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம் பகல்காமில் போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. Sonamarg? Yeah, I talked yesterday to her because there is no snow in Pahalgam. Okay. So in Sonamarg you can get snow. You will see snow. Okay. Yeah. How long is Sonamarg from here? Same drive, 2.5 hours. 2.5 hours. Yes. Oh. அப்போ நம்ம பகல்காம் போகலாம். Oh, we are not going to Bakalgam. Okay, I thought Pahalgam we are not going because in Pahalgam there is no snow. If you go there, then you will see no snow. You will tell me there is no snow. What we will do here? Okay. That's why, because I told her yesterday there is no snow, but in Sonamarg there is a glacier where the snow remains around the year, so they can go there. Have you seen Bajrangi Bhaijaan picture? Yeah, Bajrangi Bhaijaan. The ending part of the shooting was done over there. Okay. So that place you are going? In that place, snow will be there? Yes, of course. Okay. How much hours from here? 2.5 hours. 2.5 hours. Okay. So, like, what is the activity we can do there? You can go to the glacier by pony. Okay. Yes. அங்கேருந்து நான் கிளம்பும்போது பால்கம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், அங்கே தான் போகிறோம், அங்கே தான் ஸ்னோ இருக்குது அப்படின்னு. பட் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே ஸ்னோ இல்லையா. ஸோ அதனால நம்ம சோன்மார்க் தானடா, சோன்மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் போகிறோம். அங்கே வந்து ஃபுல்லாக ஸ்னோ அப்படிலாம் இருக்குமா. சோன்மார்க்கில் ஸ்னோ எப்படி இருக்கும், அங்கே எப்படி இருக்கும் இதுக்கு நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி காரில் உட்காந்துக்கே என்னால் முடியல, நான் ஃபுல் கவர்ட் ஆகிட்டேன். வரும்போது ஓப்பன் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து அப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு குளிருது. நம்மளுக்கும் குளிருக்கும் சத்தியமாக தாங்காது, அதுவும் சென்னை மக்களுக்கும் குளிருக்கும் சத்தியமாக தாங்காது. வரணும் அப்படின்னா ஃபுல்லாக பாதுகாப்பு கவசம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா ஜாலியாக நம்ம ஸ்னோவில் என்ஜாய் பண்ணுவோம். லியோ படத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் வரும்ல, அது வந்து இங்கே தான் காஷ்மீரில் ஷூட் பண்ணாங்கன்னு தெரியும். பட் பால்கம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் கூட இவர் போய் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா போய் சும்மா பார்த்துருக்காங்க. Because of this haze and fog, you cannot see clear. Once the curtains go like this. நாங்கள் எஸ்டர்டே வந்து வாஸ்வான் ட்ரை பண்ணோம். உங்களுக்கு அவ்வளோலாம் பிடிக்கல. நேற்று சொல்லியிருப்பேன் வெறும் 5% தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு.
தெரியல, மேபி இங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு அது வந்து ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாக இருக்கலாம். சில பேருக்கு பிடிக்கும் மட்டனு, பட் சில பேருக்கு பிடிக்காது, அந்த மாதிரி தான். பட் இட் வாஸ் நாட் டூ பேட், ரொம்ப கேவலமாக இல்லை, இட் இஸ் நைஸ், அந்த மாதிரி சொல்லலாம். வாட்டி ஸ்ரீநகர், லே, லடாக் அப்படின்னு நான் ஏதாவது ஒரு ஊர் பேர் ரேண்டமாக சொல்லி வெக்கேஷன் போகலான்னு கேட்டேன்னா உடனே எக்ஸைட் ஆவீங்களா? இல்லை அது எங்கே இருக்குன்னு மேப்பில் செக் பண்ணி அங்கே வெதரில் என்ன இருக்குன்னு செக் பண்ணதுக்கப்புறமா அந்த வெக்கேஷனை நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு நீ ஸ்ரீநகர் சொன்னேன். ஸ்ரீநகர் அது எங்கே இருக்குது அப்படி கேட்டேன். காஷ்மீர் சொன்னேன். காஷ்மீரில் ஃபுல்லாக ஸ்னோ இருக்குமே, ஏன் ராமன் வேறு அங்கே வேறு பாட்டு போட்டு எடுத்தாரே அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. பட் அதான் இனிமேல்ட்டு அங்கே எவ்வளோ டிகிரி இருக்குது, அங்கே போனால் என்னென்ன பாதுகாப்பு கவசம்லாம் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. பட் நான் இனிமேல்ட்டு என்ன டிசைட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம வெக்கேஷன் போகும்போது ஒரு மாதிரி சில்லான வார்மான பிளேஸ் போயிடலாம், கோல்டான பிளேஸ் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரிஸ்க்கு மூடிட்டு சென்னையில் இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது, ஒரு மாதிரி குட் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்குது. என்ன சாப்பிட்றீங்க? ரொட்டி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா. இதுதான் ஃபேமஸ். வேற லெவல். எதுவுமே கிடைக்கலன்னா சாப்பிட்றது வேற லெவல் மாதிரி தான் தெரியும். நல்லா இருக்கா? நம்ம ஊரில் ஹாட்டான வெதர், அங்கே ரொட்டின்னு ஒன்று போட்டு கொடுப்பாங்க, கல் மாதிரி இருக்கும். இங்கே அவ்வளோ குளிராக இருக்குது, ஓகேங்களா? எது வெளியே வச்சாலும் ஃப்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே ரொட்டி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வருது ஓகேங்களா இல்லையா? ஒரு விரலை இப்படி போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் சென்னையில் புட்டு காமிங்க, நாளைக்கு ஆகுது. குட் தம்பி, நல்லா இருந்துச்சு, சூப்பராக. டே 1 வாஸ்வா வந்து 5% தான். இது வந்து 10 out of 9 கூட கொடுக்கலாம், நல்லா இருந்துச்சு. ராஜா தாபா சோமாப்பூரில் இருக்குது, அங்கே வந்து சாப்பிடுவோம். ஓகே, நல்லா இருக்கு. சோமாப்பூர் வழியில் கொஞ்சம் முன்னாடி இந்த தாபா இருக்குது. பன்னீர் வந்து சென்னையில் பன்னீர்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், இங்கே வந்து இப்படி பண்ணாலே என்ன செய்யுது. நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த லொக்கேஷன் தெரியுதுல, அங்கே வாங்க வா, அந்த லொக்கேஷனில் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இப்போ டேரெக்டாக நாங்கள் சோன்மார்க் போகிறோம். அங்கே போய் ஃபுல்லாக ஸ்னோ தான், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டன் டு ஸ்ரீநகர். சோன்மார்க்கில் போய் ஸ்னோலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃபுல்லாக ஸ்னோ தான். டிவியில் பார்த்துருக்கீங்க, சாங்கில் பார்த்து. ஆமாம், டிவியில் மட்டும் தானே ஸ்னோ பார்த்துருக்கேன், இப்போ கண்ணில் பார்க்குறேன், அதெல்லாம் ஜாலியாக இருக்குது, வெரி எக்ஸைட்டட். எந்த படத்துல நம்ம ஸ்னோ பார்த்தோம் சொல்லு? லியோ. லியோ படத்துல நான் ஸ்னோ பார்த்தேன் கடைசியா, அவ்வளோதான். சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆசை ஸ்னோ பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் குளிரோன்றது அப்போ தெரியாது, இப்போதான் தெரியுது.
செம்மையா இருக்கு. ஒரு மாதிரி வெயிலும் இருக்கு, நம்மளால ஸ்னோவும் பார்க்க முடியுது. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அங்கே போயிட்டு ஸ்னோவில் போயிட்டு நல்ல ஒரு சாங், என்ன சாங் தெரியுமா? இது வெள்ளை மலை, அந்த சாங்க்கு ரீல்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது சோன்மார்க் போகிற வழியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் பார்த்தோம். சரி அங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்பாட்டை மட்டும் நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்பாட்டு. ஒரு மாதிரி ரொம்ப கோல்டாகவும் இல்லை, ஒரு மாதிரி கரெக்டாக அப்படி இருக்குது. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாகவே ஸ்னோ, அதாவது ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. தண்ணி எல்லாமே ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. இங்கே காட்டேன், தண்ணி எல்லாம் ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி லொகேஷனை பார்த்த சந்தோஷத்துல குளிர் கூட தெரியாம அப்படியே இருக்கேன். பட் செம்ம பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் இது, சீரியஸ்லி வேற லெவல். ஸ்னோ, ஃபுல் ஒயிட் ஸ்னோ. டிவியில் பார்த்துருக்கோம், மூவியில் பார்த்துருக்கோம், ஏன் ரீசெண்டாக லியோ மூவியில் கூட ஸ்னோ பார்த்துருக்கோம். இப்போ என்னோட யூடியூப் சேனலில் நீங்கள் ஸ்னோ பார்க்க போறீங்க. எஸ், கம்மி நினைக்கிறேன். இன்னும் போக 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 நிறைய ஸ்னோஸ் வரும். ஃபைனலி நம்ம சோன்மார்க் வந்துட்டோம். பிரிட்டோ வியூ எப்படி இருக்கு? கைஸ், இதுதான் சோன்மார்க். கீழே இருந்து பார்க்கும்போது ஸ்னோ கம்மியாக தெரிஞ்சுது, இங்கே வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு 2 பாயிண்ட் இருக்கா இந்த சோன்மார்க் மேலே. தாஜ்வாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கிளேஷியர்னு. டோட்டலாக இப்போ 2 பாயிண்ட் இருக்கான், தாஜ்வாஸ் கிளேஷியர்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட எப்படியும் அடிச்சு பிடிச்சி பேசி ஒரு அமௌண்ட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம். ஸோ இந்த 2 ஹார்ஸில் போகிறோம். ஆக்சுவலி நான் ஹார்ஸில் போகிறேன், பீச்சில் மட்டும் தான் ஹார்ஸில் போயிருக்கேன். இப்போ செகண்ட் டைம் வந்து ஸ்னோவில் ஹார்ஸில் போக போகிறேன். செம்ம ஜாலியாக இருக்க போகுது. வாட் ப்ரோ? Nothing. Just sit on the horse, enjoy the ride. Yeah, okay.
No, slowly. ஆக்சுவலி நான் வந்துட்டு சின்ன வயசுல தெரியல எனக்கு ஞாபகம் இருக்கான்னு பீச்சில் போயிருக்கேன். பட் இங்கே வந்து ஹார்ஸ் ரைடிங் போகிறது வந்துட்டு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. லைட்டாக பயமாக இருக்கு. இங்கே பாரு. மஸ்டானால ரைட் பண்ணிட்டு இருக்கேன். பிரிட்டோ வந்து தீவானால ரைட் பண்ணிட்டு இருக்கான். மூடு சமையா இருக்கு. அங்க போய் இங்க வந்து டிராவல் பண்ணி இங்க மேல வரைக்கும் ஹார்ஸ்ல வந்துருக்கோம். பாதி தூரம் வந்திருக்கோம். அப்படியே அங்க பாருங்க வியூ பாருங்க. Oh my god. This is the Sindhu River. Divana is drinking some water and Mastana is also drinking some water. Bajrangi is here. Rita! First time இப்படி வரும்ல? First trip, best trip. Seriously, just இங்க இருந்து. Tell hi to my YouTube channel. Thank you. ஃபைனலா சோன்மார்க் வந்துட்டோம். ஒரு அந்த வியூ மட்டும் பாருங்களேன். இந்த மாதிரி வியூல வாயில இருந்து இறங்க It was very nice ride. Snow பார்த்துட்டோம் மாரா. ஸ்னோ பார்த்துட்டோம். ஸ்னோல வந்து எனக்கு குளிரே தெரியல. சரி இறங்கி போய் ஸ்னோல விளையாடலாம். ஹாய் गाइस. நான் இப்போ ஸ்லோல இருக்கேன். கீழ அங்க ஹார்ஸ் ரைடிங் முடிச்சே மேல வந்து நடந்தே வர முடியல. ஆக்சுவலி ஃபுல் ஸ்னோ. ஆக்சுவலி ஃபுல்லா ரொம்ப வலிக்கிட்டே இருந்துச்சு. அதுல வீடியோ சத்தியமா எடுக்க முடியாது. மேல வந்து கொஞ்சம் ரீல்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே டப்புன்னு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தேன். அந்த வியூ மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சரியான வியூ. சீரியஸ்லி செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப கோல்டாக இருக்குது. பட் அந்த கோல்ட்லேயும் அப்படியே ரொம்ப ஜாலியாக இருக்குது. செம்மையாக இருக்குது ஆக்சுவலி இல்லை? கைஸ், சின்ன பசங்க 60க்கு மேலே வயசில் இருக்கவங்க அவங்களாம் ஸ்ரீநகர் வரணும், குல்மார்க் வரணும்னு சொன்னால் ஹைக்கிங் ஷூ கொஞ்சம் விடுங்க. என் கூட கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக பார்த்து வாங்க. நான் எப்படி சொல்கிறேன்,
கண்டிப்பா. என் யூடியூப் சேனலுக்காக என்ன சொல்கிற சொல்ல டக்குன்னு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ரீநகர் வரணும், குல்மார்க் வரணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ட்ராவல் வீடியோஸ்லாம் போகிறோம், அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஃபைனலி ஸ்னோ வரணும்னு சார் செமையாக இருந்ததுனா. இப்போ போயிட்டு நாங்கள் திருப்பியும் அந்த ஆர்ஸில் ஏறி அங்கே எண்டு வரைக்கும் போனோம். போயிட்டா முடிஞ்சிச்சு. ஸோ மேலே இருக்கிறது தான் கிளேஷியரா. It was a very nice experience. How was your experience in Glacier? ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் ஐஸ் கட்டி பார்க்குறேன், ஸ்னோ பார்க்குறேன். ஸோ அதனால் ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலி நம்ம நார்மல் பிளேசஸில் இருக்கிறத விட ஸ்னோவில் இருக்க குளிர் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகல? ஆமாம், நார்மல் பிளேசஸ்லேயே வந்துட்டு ரொம்ப குளிரும். பட் இங்கே ஸ்னோவில் வந்துட்டு இட் இஸ் லிட்டில் கொஞ்சம் மேனேஜபிள். பட் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும் போது மட்டும் க்ளவுஸ் ரிமூவ் பண்ணுவீங்கள்ல, அப்போ கையெல்லாம் முடியாது. ஆக்சுவலி சோன்மார்க்கில் இவ்வளோ ஸ்னோ இருக்கும்னு நினச்சே பார்க்கல. ஓகேவா? அப்போ நாளைக்கு குல்மார்க் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. செம்மையாக இருக்க போகுது குல்மார்க், அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ ரைட் முடிஞ்சு சோன்மார்க் பார்த்துட்டு நாங்கள் திருப்பியும் பேக் போகிறோம். இட் வாஸ் அ வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸ்லி லைஃப்பில் ஒரு வாட்டியாவது பார்க்கணும். ஒரு வழியாக மேலே சோன்மார்க்ல ரைட் முடிச்சது. இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஹார்ஸோட காருக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு வழியா சோன்மார்க் மேலே போயிட்டு ஸ்னோ பார்த்துட்டு ரைட் முடிச்சிட்டோம். இது பேரு வந்து தீவானா. தீவானா. இது பேரு வந்து மஸ்தானா. Say, don't worry, chicken curry. Tell. Okay, don't worry, chicken curry. சரியாக நாங்க ஹார்ஸ் ரைட் போயிட்டு வந்துட்டோம்.